தேவனுடைய வீட்டுக்கு ஒரு நாள் நாம் போக போகிறோம். தேவனோடு வாசம் பண்ண போகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த சிந்தனையோடு நீங்கள் நடந்து செல்லுங்கள். நீங்களும் நானும் அவருடைய வீட்டாராக இருந்து இந்த மாதம் முழுவதும் அவரோடு இணைந்து பயணிப்போம். ஆவிக்குரிய அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காண தேவனாகிய ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக. எபேசியர் 2:19 தேவனுடைய வீட்டாருமா இருந்து. இன்றைக்கு நம்முடைய வீட்டார் இவர்கள், அவருடைய வீட்டார் அவர்கள் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரையும் குறித்து நாம் சொல்லுகிறோம். ஒரு திருமணத்துக்கு போவோம் என்றால் கேட்பார்கள், நீங்க மாப்பிள்ளை வீட்டாரா பெண் வீட்டாரா, நீங்கள் எந்த வீட்டை சேர்ந்தவர்கள் என்கிற கேள்வியை உங்களை பார்த்து நான் கேட்டால் நீங்களும் நானும் ஒரே ஒரு பதில் சொல்ல வேண்டும், நாம் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த பூமியில் இருக்கிற உறவுகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. நம்முடைய சொந்த வீடு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய சொந்தக்காரர் பரலோக ராஜ்யத்திலே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய வீட்டாராக இருக்கவேதான் உலகம் உங்களை பகைக்கிறது. தேவனுடைய வீட்டுக்கு ஒரு நாள் நாம் போக போகிறோம். தேவனோடு வாசம் பண்ண போகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த சிந்தனையோடு நீங்கள் நடந்து செல்லுங்கள். ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவோம். God bless you.